எல்லாருமே ஆக்டிங் வைஸ் செம்மையாக இருக்குது ப்ரோ. கண்ணு கலங்கும் ஒரு சீனுமே. படம் ஃபுல்லாகவே கூஸ் பம்ப்ஸ் தான். 100க்கு 100 கொடுக்கலாம் ப்ரோ. செம்ம படம் ப்ரோ. ப்ரோ செம்மையாக இருக்குது ப்ரோ. அதான் சொல்கிறேனே, ஒரு படம் இதுக்கு மேலே அவனாலையும் எடுக்க முடியாது ப்ரோ. வெற்றிமாறனை தவிர வேறு யாரையும் எடுக்க முடியாது இந்த படத்தை ப்ரோ. எல்லாரும் பார்ட் 2 சொல்லிட்டு வேறு கதையை எடுப்பானுங்க. ஒரே கதையை பார்ட் 2 எடுத்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது ப்ரோ. சூப்பர். அதாவது அந்த கம்யூனிஸ்டம் இருக்குது, கம்யூனிஸ்டத்துலேயும் காதல் இருக்குதுன்னு இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. நல்லா இருக்கு. ஸோ பார்ட் 1 மாதிரியே இருக்கும்னு நினச்சி வந்தோம். பார்ட் 1ஓட பயங்கரமாக விசிட் பண்ணிட்டாங்க. ஸோ படத்தில் வந்து ஆக்டிங்லாம் சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு கேரக்டரும் வந்து நல்லா செதுக்கியிருக்கார் வெற்றிமாறன். இந்த மாதிரி ஒரு கதையை வந்து எழுதுறதுக்கே ஒரு துணிச்சல் வரும். அதுவும் இப்போ இருக்க நடைமுறை அரசியலில் இந்த மாதிரி படத்தை வெளியிட்டு மக்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி அரசியலை சொல்லித்தரது வந்து ரொம்ப அபூர்வம். அது வந்து நல்லா சிறப்பாகவே பெரிய பெரிய தலைங்க இளையராஜா, விஜய் சேதுபதி நல்லாவே வச்சு பண்ணிட்டாங்க. இது மூலிமா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ இருக்க எங்கள் ஜென்ரேஷன் வந்து அரசியல் படிக்கணும். அரசியல் புரிதல் இல்லாமல் எதுவுமே பண்ண வேணாம். அரசியல் படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் ஆச்சு நல்லாயிருக்கும். சமூகத்தில் இன்னமும் ஏற்றத்தாழ்வு, ஜாதி, மதம் அதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு இது ஒரு நல்ல, அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஓப்பன் அப் படம் தான். ஆனால் எத்தனை படம் வந்தாலும் திருந்த மாட்டானுங்க ப்ரோ. இந்த தமிழ்நாட்டில் இருக்கணுங்க இன்னும் மதம் சாதி இதை வச்சு தான் இது பண்ணிகிட்டு இருப்பானுங்க. வெற்றிமாறன் அவருடைய வேலையை செம்மையாக பார்த்துருக்காரு. இது அவர் மேலே நம்ம சொல்கிறத விட இதை பார்க்குற மக்களுக்கு இன்னும் தெளிவாகலைன்னா இந்த முட்டாள் கூட்டத்துக்காக யார் போராடினாலுமே அது வேலைக்கு ஆகாது ப்ரோ. வேஸ்ட்டு தான். சாட்டிஸ்ஃபைடு. சூப்பர், பயங்கரமாக இருக்குது. நல்ல ஒரு அருமையான கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. சூரிய அந்த கிளைமேக்ஸில் பண்ண விஷயம் தான் ஒரு ஹீரோன்ற மாதிரியே ஒரு காட்டுது. விஜய் சேதுபதி ஆக்டிங் வந்து சூப்பர். எப்படி வாத்தியாரா எப்படி பண்ணிருக்காரு விஜய் சேதுபதி சார்? ஒரு வாத்தியாராக அழகாக நல்லா வழி நடத்திருக்காரு ப்ரோ. சூப்பர். தேங்க்யூ. அவங்களோட போர்ஷன் கரெக்டாக இருந்திருக்கு. ஒரு பொண்ணு, ஒரு உமன் எம்பவர்மெண்ட் எப்படி அழகாக மூவ் பண்ணமோ அதுக்கேற்ற மாதிரி டைலாக்ஸ், அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோரி எல்லாம் இருக்குது. ரொம்ப இன்டென்ஷன் தான் போகுது. நிறைய ஒரு ராவான சீன்ஸ் இருக்குது. ரொம்ப ரத்தம் தெரிக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது. குழந்தைகள் பார்க்க முடியாது ஆக்சுவலி. யங்ஸ்டர்ஸ் பார்க்கலாம். எங்கெங்கே ஒரு பொலிட்டிக்கல் விஷயம் நடக்குதோ, ஒரு இன்டென்ஷனாக பொலிட்டிக்கல் நடக்குதோ அதெல்லாம் அந்த படத்தில் இருக்குது. அது எல்லா இடத்துலையுமே இருக்குது. நம்ம ஒரு ஆஃபீஸ்லேயும் இருக்கோம், நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கும், சின்ன ஆர்கனைசேஷன், பெரிய ஆர்கனைசேஷனில் இருக்கும். அது எல்லாருக்குள்ளேயும் ஒரு மக்கள் தலைவன் இருக்கான் அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. படம் உண்மையாக நல்லா இருக்குது ப்ரோ. ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து சூரியனை பற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. செகண்ட் பார்ட்டில் வந்து ஃபுல் அண்ட் விஜய் சேதுபதி தான். இளையராஜா மியூசிக் வந்து நல்லா சூப்பராக இருக்குது ப்ரோ. இளையராஜா மியூசிக் நல்லா இருக்குது. வெற்றிமாறன் ஸ்டோரி வந்து நம்ம படத்தில் தான் தெரியும். இந்த படம் ஃபஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட்டு நல்லா ஈக்குவலாக இருக்குது. இந்த படம் கொஞ்சம் அவார்டு வாங்கினா கொஞ்சம் நல்லா இருக்கும் ப்ரோ. தமிழ் சினிமா கொஞ்சம் பெருமை செய்ய வேண்டிய படமாக இருக்கும். முக்கியமாக நல்லா ஒரு 1000 பட்ஜெட்டு பார்க்கக்கூடாது ப்ரோ. 1000 கூட 2000 அப்படி பார்க்கக்கூடாது. நல்ல ஒரு நேஷனல் அவார்டு இந்தமாரி அவார்டு வாங்கணும் ப்ரோ. உண்மையாக நல்லா இருக்குது. இப்போ அடி மட்டத்தில் தாட்டின மக்களுக்கு வந்து உயர்த்தி நல்லா காட்டிருக்காங்க ப்ரோ. உண்மையாக நல்லா இருக்குது ப்ரோ. மஞ்சுவரை மேடம்லாம் சூப்பராக காமிச்சிருக்காங்க. அவங்க ரோலை கரெக்டாக பண்ணிட்டுருக்காங்க ப்ரோ. ஆமாம், பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா வாத்தியாரோட கதை வந்து அவ்வளோவா காட்ட மாட்டாங்க. ஒன்று குமரேசன் அவருடைய கதையை மட்டும்தான் பேசியிருப்பாங்க. பார்ட் 2ல் வந்து வாத்தியாருடைய எப்படி எதனால் அவர் இந்த மாதிரி ஆனார் அப்படின்ற ஒரு கதையை சொன்னாங்க. எல்லாத்துலேயும் உண்மை இருக்க தான் செய்யுது. அது நம்ம எந்த பார்வையில் நம்ம பார்க்குறோன்றதை பொறுத்து இருக்கும். ஒரு படத்தை என் பார்வையில் பார்த்தா உண்மையாக இருக்கும், உங்கள் படத்தில் பார்த்தா பொய்யா இருக்கும். அந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்து புரிஞ்சிக்கணும்னு சொல்லி தந்திருக்காரு. ஸோ இதை பார்த்து எங்கள் ஜென்ரேஷன் வந்து இந்த கடைசி முடிவு வந்து நம்மக்கிட்ட கையில் கொடுத்துட்டாரு. நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் இதே மாதிரி தான் நம்ம ஊரில் நடக்குது. நீங்கள் எப்படி இதுக்கு மேலே ரிஃப்ளெக்ட் ஆவீங்கன்ட்டு. ஸோ அதான் மீதி கதை. தாராளமாக எல்லோரும் வந்து பார்க்கலாம். லவ் போர்ஷன்ஸ்லாம் எப்போவுமே ஒவ்வொரு நல்லா செதுக்குவாப்படைய வெற்றிமாறன். பார்ட் 1லேயே வந்து சூரியோட லவ் போர்ஷன் இருக்குது. ஆனால் பார்ட் 2ல் வந்து சூரியோட லவ் போர்ஷன் அவ்வளோவா இல்லை. விஜய் சேதுபதினாவுக்கும் மஞ்சு வாரியரோட லவ் போர்ஷன் தான் வச்சுருந்தாங்க. பட் ஆனால் அதுவும் நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. எல்லோரும் வந்து பார்க்கலாம். ராஜா சார் வந்து பிச்சுட்டார். இப்போ இருக்க எங்கள் ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரியே போடுறேன். அதனால தான் ராஜா தான். எந்த ஜென்ரேஷனுக்கு ஆனாலும் ராஜா ஒரே மாதிரி பாட்டு தான் போடுவார். இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரியே பாட்டு போட்டுருக்காரு. ஆக்டிங் வைஸ் எல்லாருக்கும் சூப்பர். ஆக்டிங் வைஸ் வந்து ஓசியா நடித்த சேட்டன் அவருக்கு செம்ம ஆக்டிங் பண்ணியிருக்காரு. விஜய் சேதுபதி சூரிக்கு ஈக்குவலாக அவர் ஆக்டிங் இருக்குது. ஸோ நிச்சயமாக வந்து பாருங்கள், ஆக்டிங் சூப்பராக இருக்குது. ஒரு கேரக்டர் வேஸ்ட் ஆகல படத்தில். கண்டிப்பாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது நான் ஃபுல்ஃபில்லாக தான் ஃபீல் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைட் தான். ஓகே, விஜய் சேதுபதி சார் தான் மெயினாக கொடுத்துருக்காருன்னாங்க. அவரோட போர்ஷன் அப்படி இருக்கு. அவர் செம்மையாக பண்ணியிருக்காருங்க. அவர் ஃபஸ்ட் பார்ட்டில் அவ்வளோவா காட்ட மாட்டாங்க, அது கிளைமேக்ஸில் மட்டும்தான் வரும். இதில் ஃபுல்லாகவே அவர் தான் கதை. ஸோ செம்மையாக இருந்துச்சு. ராஜா சாரோட மியூசிக் அவர் தெய்வங்க. அவர் அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லணும்னா. ஓகே, இதில் நிறைய அரசியல் பேசியிருக்காங்க அப்படின்னாங்க. அதெல்லாம் எப்படி மக்கள் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க? மக்களை ஜென்ரல் ஆடியன்ஸாக ஃபேமிலி ஆடியன்ஸாக எனக்கு தெரியல. பட் யங்ஸ்டர்ஸ் வந்து அதை நல்ல விதத்தில் எடுத்துக்கணும். ஃப்யூச்சர் எப்படின்னு நம்ம யோசிக்கணும், பாலிடிக்ஸ் கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த விதத்தில் எல்லாமே பக்காவாக சொல்லியிருக்காரு. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப இன்டென்ஸாக போகுது அப்படின்னாங்க. ஆமாம், நல்லா இருக்குது, பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ கண்டிப்பாக
பார்க்க வேண்டிய படம் தான் எல்லாருக்கும். விடுதலை 2 இப்போ தான் பார்த்துட்டு வரேன். ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப அரசியல் ரீதியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு படமாக நான் பார்க்குறேன். படம் முழுக்க எல்லாம் சைலண்டாக உட்காந்து பார்த்துட்ருக்கோம். அடுத்து என்ன சொல்லுவார், அப்படி தான் இருக்குது. நல்லா இருந்துச்சு படம். செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப இன்டென்ஸாக நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னாங்க. அதெல்லாம் எப்படி? ஆமாம், செகண்ட் ஹாஃப் தான் விடுதலை பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃப் தான் அந்த கதைக்குள்ளே போய் கொஞ்சம் அந்த இதில் நிப்பாட்டுறாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. கொஞ்சம் டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் இருக்கிற மாதிரி ஐ ஃபீல் மிச்சபடி வந்து செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பராக நல்லா இருந்துச்சு. ஆமாம், மஞ்சு வாரியர் மேடமும் விஜய் சேதுபதி சாரோட போர்ஷன்ஸ்லாம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இளையராஜாவுடைய பாடல்கள் நல்லா இருந்துச்சு. மஞ்சு வாரியர் மேம் நல்லா பண்ணியிருந்தாங்க. சேதுபதி அண்ணன் வந்து பெருமாள் வாத்தியாராக ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிளைமேக்ஸில் வந்து அந்த தாக்கத்தை ஏற்படுத்திட்டாரு. இந்த படம் நிறைய அரசியல் பேசியிருக்காங்க. நிறைய அரசியல் பேசியிருக்காங்க. தேவையான அரசியல் பேசியிருக்காங்க. ஒரு ஜனரஞ்சகமான மக்கள் இந்த படத்தை பார்த்து அரசியல் தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன். நல்லா இருக்கு. விஜய் சேதுபதி சார் எப்படிமா பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணியிருக்காரு. சூர்யா அந்த அளவுக்கு படத்தில் இல்லைனாலும் கிளைமேக்ஸ் ஃபுல்லாக சூர்யா வச்சு தான் முடிச்சிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காரு. ராஜா சாரோட மியூசிக் பற்றி சொல்லுங்கள். அது சொல்லவே தேவையில்லை, சூப்பராக இருந்ததுண்ணா. சேதுபதி சாருக்கு வந்து நேஷனல் அவார்டு கிடைக்கும்னா சொல்கிறாங்க. எப்படி இருக்கும், அது கிடைக்குமா? கிடச்சா நல்லா தானே இருக்கும். மற்ற படங்களுக்கு இந்த படம் வாங்கலாம். நல்லா இருக்கு. விஜய் சேதுபதி சார் செகண்ட் ஹாஃப்ல அவர் தான். இந்த படம் அவர் நடித்தாவே நேஷனல் அவார்டு தான் ப்ரோ. நல்லா இருக்குது. அவரோட நடிப்புலாம் குறை சொல்ல மாதிரி இருக்காது. எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாலும் நல்லா இருக்குது படம். சூப்பராக இருக்குது. வெற்றிமாறனோட டேரக்ஷன் நல்லா இருக்குது. நல்லா தான் ப்ரோ. விஜய் சேதுபதி சார்லாம் எப்படி ப்ரோ? சூப்பராக நடிச்சிக்கிறாங்க எல்லாரும்.